லக்கி டென்ஸ் வியூவர்ஸுக்கு அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு லக்கீஸ் கிச்சன் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டெசர்ட் தான் மக்கள் நம்ம பார்க்க போறோம். அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான டின் குக்கி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த சிம்பிளான டெசர்ட்டை பண்றதுக்கு நம்ம நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நிறைய பேக்கிங் நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஆனா அவங்க கிட்ட கண்டிப்பா ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா மைக்ரோவேவ் அவன் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த குக்கர்ல கீழே மண்ணு போட்டு இல்லை கல்லுப்பு போட்டு மேலே வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்றது ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா மைக்ரோவேவ் அவன் இது மாதிரி ரெண்டு இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க இந்த டெசர்ட்டை ஈஸியா பண்ணலாம். இப்போ இது தேவையான இன்கிரீடியன்ஸ் இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த சிம்பிளான டின் குக்கி பண்றது வெரி வெரி சிம்பிள். இதோட ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம ஆல் பர்பஸ் ஃபிளார், அதாவது மைதாவை போட்டு முன்னாடி நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருந்த சுகரை இதுல நம்ம ஆட் பண்ணி ஒரு டோ மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் மில்க் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம ஒரு ரவுண்ட் பாலா ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட்டியான ஒரு சென்சேஷனுக்கு இந்த டோக்குள்ள நம்மளோட சாக்லேட் வச்சு ஸ்டஃப் பண்ணி மைக்ரோவேவ் அவன் ஆர் ஏர் ஃப்ரையர்ல பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 170 டிகிரிஸ்க்கு இதை நம்ம ஹீட் பண்ணி இந்த டெசர்ட்டை பண்ணணும். இப்படி நம்ம இந்த ப்ரொசீஜர்ல பண்ணோம்னா இந்த அருமையான டின் குக்கீஸ் ரெடி. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துப்போம். இந்த பவுல்ல நம்ம அன்சால்டட் பட்டர் இதுதான் போட போறோம். அதாவது இந்த பட்டர்ல சால்ட் இருக்காது. ஸோ இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பட்டர் நல்லா சாஃப்டா இருக்கணும். டக்குன்னு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து போட்டுறாதீங்க. ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டரை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஹாஃப் பட்டரை போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ இந்த பட்டர் லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் 35 to 40 கிராம்ஸ் இதுல ஆட் பண்ணிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் சுகர் போட போறோம். ஆனா ஆல்ரெடி முன்னாடி நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கோம். அதுவே நல்லா ஸ்வீட்டா இருக்கும். நீங்க ஒயிட் சுகரை இப்போ 35 கிராம்ஸ் டு 40 கிராம்ஸ் நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருந்தா இது ஒரு 10 to 15 கிராம்ஸ் நீங்க போட்டா மட்டும் போதும். ஸோ வாங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணிப்போம். அவ்வளவுதான். இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வரணும்னா லைட்டா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுகர் மிக்சரை சூப்பரா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பாத்திரத்துல நம்ம மைதாவை போட்டு இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு நம்ம மைதா ஆட் பண்ண போறோம். இப்போ மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். நிறைய போட்டுறாதீங்க, கல்லு மாதிரி வந்துடும். லைட்டா, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் சால்ட், அதுக்கப்புறம் லைட்டா சால்ட் போட்டிருக்கோம். இப்ப வாங்க அதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதுல நம்ம முன்னாடி வச்சிருந்த இந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதா மிக்சர்ல சுகர் மிக்சரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இது மிக்ஸ் பண்ணலாம். நல்ல லம்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா சாக்லேட் குக்கி டோ இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 hours நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதை 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் டோ ஃப்ரிட்ஜ் இந்த வெளில எடுத்தாச்சு. இப்போ ஸ்மால் பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு அது நடுவில் நம்ம சாக்லேட் வச்சிருக்கோம். அதை ஸ்டஃப் பண்ணிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். 5 பீசஸாக இதை கட் பண்ணிக்கலாம். 5 or 6 பீசஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸை நம்ம போட்டுக்கலாம். இப்போ சாக்லேட்ஸை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டின்ல நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் குக்கி பால், அதாவது டின் குக்கீஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டின் குக்கீஸ் பால்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ அது பாத்தீங்கன்னா 15 minutes 170 degrees ஏர் ஃப்ரையர்ல வச்சிடலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டின் குக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேசிக்காக எனக்கு வந்து டெசர்ட்ஸ் அவ்வளோ பிடிக்காது. என் தம்பி நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணதால் பண்ணேன். ஆனால் வந்து வேற லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓரியோ மாதிரி இருக்கு. ஆஹா, உண்மையாகவே எக்லெஸ்ல இது பண்ணது வந்து வேற லெவலில் இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது அந்த உள்ள அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அப்படியே வாய் ஃபுல்லாக அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வருது. உண்மையாகவே இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னமோ என்ன டெசர்ட்டுக்கு என்ன அடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்ட்டு. உண்மையாகவே வெரி வெரி டேஸ்டி. ஓகே மக்களே, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து அதாவது நம்ம வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். Until then, this is Lucky signing off from Lucky's Time from the series of Lucky's Kitchen. Bye.